ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலில் ஹோம் ரிப்பனில் இருக்கிற கிளிப் போர்ட், ஃபாண்ட், அலைன்மெண்ட்ஸ், நம்பர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஹோம் ரிப்பனில் இருக்கிற கிளிப் போர்ட் பார்க்க போகிறோம். கிளிப் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆப்ஷன் இருக்குது, காப்பி ஆப்ஷன் இருக்குது, ஃபார்மட் ஆப்ஷன் இருக்குது, பேஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணால் தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். ஃபார்மட் ஆப்ஷன் இருக்கிற சோர்ஸ் ஃபைலை ப்ராப்பர்ட்டிஸை காப்பி பண்ணி இன்னொரு ஃபைலுக்கு நம்ம கொடுக்குறது. அதாவது ஒரு செல்லோட ஃபார்மேட்டை காப்பி பண்ணி இன்னொரு செல்லுக்கு கொடுக்குறது தான் இந்த ஃபார்மேட் ஆப்ஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ நான் ஒரு சர்டன் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ கட்டுன்றது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் கட் கொடுத்த உடனே உங்களுக்கு இப்போ ஒரு ஏரியா ஹைலைட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. ஸோ நான் இந்த ஏரியா தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கட்டில் இப்போ எங்கே வேணுமோ உங்கள் கர்சர் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா காப்பி பண்ண ஆப்ஷன் போயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி நீங்கள் அகைன் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஒர்க் ஆகாது. ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். ஸோ ஒன் டைம் காப்பி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன் டைம் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சேம் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ என்னோடய ஏரியா ஹைலைட் ஆகுது. ஸோ அகைன் நான் ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கேயும் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போது காப்பி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்டில் நீங்கள் காப்பி பண்ணது ஹைலைட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஹைலைட் ஆகும்போது நீங்கள் n நம்பர்ஸ் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த ஏரியா ஹைலைட் ஆகுது. இந்த ஏரியா ஹைலைட் ஆகிறவோ உங்கள் செலெக்ஷன் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த செலெக்ஷன் போனோன்னா நீங்கள் எஸ்கேப் பட்டன் கொடுத்து நீங்கள் வெளியே போய்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் செலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ பேஸ்ட் இப்போ ஹைலைட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு கட் காப்பி பார்த்தோம், பேஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ ஃபார்மட் செல். இப்போ நான் இந்த ஃபார்மேட்டை பார்த்திங்கன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை பிளாக் கலரில் மாற்றிட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே சேம் பேட்டர்னில் வேணும். அப்படின்னும்போது நான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டர் கொடுத்தோன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன ஃபார்மட் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதே ஃபார்மட்டுக்கு இது உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபார்மட் பெயிண்டர். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட், காப்பி, பேஸ்ட் அண்ட் ஃபார்மட் பெயிண்டர் இதெல்லாம் கிளிப் போர்டில் இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னா, நீங்கள் இப்போ இதை நீங்கள் இந்த பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பாக்ஸுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த போர்ஷன் செல் பார்த்திங்கன்னா சர்டன் போர்ஷனில் மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது, ஃபார்மேட் பேஸ்ட் பண்ணும்போது மெர்ஜ் ஆகாமல் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் போய்க்கோங்க. பேஸ்ட் ஸ்பெஷல் அது பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பிக் ட்ராப் பண்ணிங்கனாலும் பேஸ்ட் ஸ்பெஷல் உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷலில் உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷலில் ஆப்ஷன்ஸ் வரும். என்ன ஆப்ஷன்ஸ்னால் என்னென்ன ஆப்ஷன்ஸுக்கோ அதெல்லாம் வரும். இதில் ஃபார்முலாவை காப்பி பண்ணணுமா, வேல்யூஸ் காப்பி பண்ணணுமா, ஃபார்மேட் காப்பி பண்ணணுமா, கமெண்ட்ஸ் காப்பி பண்ணணுமா, வேலிடேஷன் காப்பி பண்ணணுமா அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நான் வேல்யூ மட்டும் காப்பி பண்ணுறேன். ஸோ வேல்யூனால் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் ஆஸ்க்
டு அபி ஆஸ்க் டு பி யூடியூப் சேனல் போட்டிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ மட்டும் நான் காப்பி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு என்டர் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் காப்பி ஆகலை, ஜஸ்ட் வேல்யூ மட்டும் காப்பி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கீபோர்டில் ஈஸியாக ஷார்ட்கட் வந்து கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ், காப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சி, பேஸ்ட் வந்து கண்ட்ரோல் வி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபாண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபாண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துங்கன்னா ஃபாண்ட் டைப். இந்த ஃபாண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதில் வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஃபாண்ட்டு நீங்கள் லோட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து அப்கமிங் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செட் பண்ண ஃபாண்ட்டுக்கு என்ன ஹைட் வேணும் அது வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 72 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இங்கே டைப் பண்ணி கூட 90 கூட டைப் பண்ணி கூட நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்ம வந்து இங்கே வேல்யூஸ் கொடுக்குறோம் பார்த்திங்களா. ஸோ அப்படி இல்லாமல் இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண அது மாறிக்கிட்டு இருக்கும். இது வந்து இன்க்ரீஸ் த ஃபாண்ட், இது வந்து டிக்ரீஸ் த ஃபாண்ட். ஸோ இது வந்து ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் த ஃபாண்ட், இது டிக்ரீஸ் த ஃபாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பி மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போல்டு, உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து போல்டு ஆக்கிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ போல்டு வந்து இதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கர்சரை வந்து இந்த ஐக்கான் கிட்ட கொண்டுட்டு போகும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்கட்டும் உங்களுக்கு சொல்லும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இட்டாலிக். ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த இட்டாலிக் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆங்கிளில் உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்லாண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஐ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோர். இப்போ நீங்கள் இருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து கீழே வந்து அண்டர்லைன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர்ஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க செல்லுக்கு பார்டர் வரைகிறதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் எங்கே வேணும், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பாட்டமில் வேணுமா, டாப்பில் வேணுமா, லெஃப்ட்டில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, இல்லை பார்டரே வேணாவான்னு கேட்கும். இல்லை எல்லா பார்டரும் வேணுமா, இல்லை அவுட்டர் பார்டர் வந்துட்டு வேணுமா அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம பார்டர் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்டர் எரேஸ் பண்ணுறது, ட்ரா பண்ணுறது எல்லாமும் கஸ்டமைசனும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் மோர் பார்டர் போனீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற ஸ்டைலில் பேட்டர்ன்ஸில் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து இந்த ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபில் வந்து என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு தேவையோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபில் ஆப்ஷன் வந்து ஃபில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், நோ ஃபில். அது கீழே வந்து மோர் கலர் வந்து போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய கலர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாடலில் வந்து ஆர்ஜிபி இருக்கும், ஹெச்எஸ்எல் இருக்கும். ஆர்ஜிபினா ரெட், க்ரீன், ப்ளூ அந்த காம்பினேஷனில் நம்ம போடுறது. இது ஹெச்எஸ்எல்னால் ஹியூஜ், ஸ்டார்ட்டு, லூமியன் அது இதில் போடுறது. ஸோ நம்ம ஜென்ரலாக ஆர்ஜிபி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்பர் கொடுத்திங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேயும் பிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபாண்ட், இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஃபில் கலர் பார்த்தோம்ல, இது வந்து டெக்ஸ்ட் கலர். டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும்
அப்படின்னு வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஃபில்லில் என்னென்ன ஆப்ஷன் வந்ததோ சேம் ஆப்ஷன் இந்த டெக்ஸ்ட் கலருக்கும் வரும். நீங்கள் அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது அலைன்மெண்ட்ஸ். ஸோ அலைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் அலைன்மெண்ட், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் அலைன்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து டாப் நீங்கள் அலைன் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் கொடுத்தீங்கன்னா டாப் அலைன் ஆகும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக ஸோ இந்த எல்லா செல்லையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன், ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இதை டாப் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் அலைன் ஆகிடுச்சு ஹரிசாண்டலாக. ஸோ உங்களுக்கு மிடில் அலைன் பண்ணலாம், பாட்டமில் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக வந்த அலைன் வந்து லெஃப்ட் சைடு, மிட்டு, ரைட் சைடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும், வெர்டிக்கலாக எழுதணுமா இல்லை சம் ஆங்கிள் வேணுமா, அந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் யூஸ் ஆகும். நான் அது போகும்போது சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வேர்ப் டெக்ஸ்ட்டு. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இது கிளியருக்காக வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லை விட்டு வெளியே வந்து கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்குள்ளே வரணும், ஃபுல்லாக அடங்கணும், அப்படி இருக்கும். அந்த கேஸில் வந்து நம்ம இந்த வேர்ப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகி ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த செல்குள்ளேயே அடங்கிடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இந்த 3 செல்லையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மெர்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் அண்ட் சென்டர். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜில் வந்து மெர்ஜ் அக்ராஸ், மெர்ஜ் செல், அன்மெர்ஜ் செல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நம்பரிங். ஸோ நம்பரிங் பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னோடய நம்பரிங்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரூபே சிம்பிள்ஸ் போடுறது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ருப்பீஸ் மீன் பண்ணும், இது வந்து டாலர்ஸ் மீன் பண்ணும், இது யூரோ, அந்த மாதிரி சைனீஸ் என் அது மாதிரிலாம் மீன் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் இங்கே நம்பரிங்கில் போயிட்டு உங்கள் கரன்சி ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ அண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்சன்டேஜ். ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூவை பர்சன்டேஜாக இங்கே கொடுக்கும். ஸோ இது பர்சன்டேஜ் ஆனால் இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அண்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கமா. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம் 10,000 நம்பர் போடுறீங்க வச்சுக்கோங்களேன். நான் ஃபில் பண்ணிக்கிறேன், ஃபில் சீரீஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10,001, 10,002, 10,003 அப்படின்னு லைனாக போயிட்டே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கமாவில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமா வரும், அப்புறம் வந்து லேக்ஸ்க்கு ஒரு கமா வரும். ஸோ அந்த கமா வந்து வேணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது ஆனில் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் போடுற வேல்யூக்கெலாம் கமா வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் டெசிமல், டிக்ரீஸ் டெசிமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெசிமல் வந்து 2 டெசிமலில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது நீங்கள் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு டெசிமல் இன்க்ரீஸ் ஆகும். அகைன் இதை வந்து கொடுக்கும்போது டெசிமல் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்பர்ஸில் இருக்கிறது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம ஸ்டைல்ஸு, செல்ஸு, எடிட்டிங் பார்ப்போம். தேங்க்யூ.